கருத்துரைகளை, பொருண்மையுரைகளை வழங்கினார்கள். சான்றோர்கள் வழங்கிய உள்ளீடுகள் எந்த வகையான ஊடாட்டத்தை நமக்கிடையே ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளும் பொருட்டும், கோவையில் இருக்கின்ற பேராசிரியர்கள் மற்றும் கேரள பேராசிரியர்களை ஒன்றிணைத்து இந்த அமர்வினை நாம் நடத்த இருக்கின்றோம். இதற்கு நடுவராக வரலாற்று ஆய்வாளர், அறிவுக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் CR இளங்கோவன் ஐயா அவர்களை நடுவர் பொறுப்பில் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் கோயம்புத்தூர் புத்தக திருவிழாவினை ஒருங்கிணைக்கின்ற அரும்பணியை செய்து வருகின்றார்கள். கல்லூரிகள் தோறும் சென்று அறிவுக்கணி என்கின்ற ஒரு அமைப்பின் வாயிலாக சிந்தனை செழுமைகளையும் புத்தக பரிந்துரைகளையும் வாரந்தோறும் செய்து வருகின்ற செம்மையாளர்கள். அதோடு கொங்கு நாட்டு வரலாற்றை ஆவணப்படுத்துகின்ற முயற்சியில் ஒரு பெரும் களப்பயணங்களையும் அவற்றை ஆவணப்படுத்துகின்ற முறையில் அவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள். காலையில் ஐயா அவர்கள் எல்லாம் கூறியதைப் போல கொங்கு நாட்டு அகழாய்வுகள் மிக முதன்மைக்குரியது. நம்முடைய அடிகளார் அவர்களுடைய காலத்திலே தான் காவிரி நதிக்கு செல்லுகின்ற இந்த காஞ்சிமா நதி என்கின்ற நொய்யலாறு முட்டி திரும்புகின்ற இடத்தும் தான் முட்டம் என்கின்ற ஒரு இடம். அது மிக பழங்காலத்தில் கோட்டைக்காடு என்று அழைக்கப்பட்டது. அங்கு ஒரு ஊரே இருந்திருக்கிறது, ஊரளவிற்கு கோவில் இருந்திருக்கிறது. அந்த கோவில்களுடைய நீண்ட பெரும் தூண்கள் தான் கோவை மாநகராட்சியினுடைய பாதாள சாக்கடைக்கு இட்டு வைத்திருக்கின்ற அவலம் இன்றும் தொடர்கிறது. ஆனால் வரலாற்றை அங்கிருந்து தான் நாம் தொடங்கினோம். அதை தொடங்கி பார்க்கின்ற போது வேப்பம்பழ காசுகள் கிடைத்த இடமாக அது அறியப்பட்ட போது, அந்த இடத்திற்கு நாங்கள் எல்லாம் சிறு வயதிலே படிக்கின்ற போது சென்ற போது அங்கு ஒரு மண்மேடு இருந்தது, மிக உயரமான மண்மேடு. அந்த மண்மேட்டினை எல்லாம் தூய்மைப்படுத்திய போது அதற்கு கீழே ஒரு கோவில் இருந்தது. அது முட்டத்து நாகேஸ்வரம் என்று அழைக்கக்கூடிய முட்டத்து சதுர்வேதி மங்கலத்து அமர புயங்கநல்லூர் என்கின்ற பெயரோடு அது விளங்குகின்ற தன்மையில் அந்த ஆய்வுகளை எல்லாம் மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்து அந்த தன்மைகளை வெளிக்கொணர்கின்ற முயற்சியிலே இளங்கோவன் ஐயா அவர்கள் பெரிதும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களை இந்த நடுவராக ஏற்றிருக்கின்ற சிறப்பினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அதுபோல கேரளா பாலக்காடு சித்தூர் அரசினர் கல்லூரியினுடைய தமிழ்துறை ஆய்வு மையம் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் க. முத்துலட்சுமி அக்கா அவர்கள் இங்கு வருகை வந்திருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு சிந்தனை செழுமையை வழங்குவது மகிழ்வுக்குரியதாக இருக்கிறது, பெருமைக்குரியதாக இருக்கிறது. அவர்களுக்கு வணக்கத்தை வழங்கிக் கொள்கிறோம். அதுபோல இந்த கல்லூரியினுடைய தலைமாணாக்கராக இந்த கல்லூரியினுடைய ஈடுபாட்டோடு முன்னேற்றத்திலே எப்போதும் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற அரசு கலைக்கல்லூரியினுடைய இணை பேராசிரியர் முனைவி சேனாவரையன் ஐயா அண்ணா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் கட்டுரை வழங்க இருக்கின்றார்கள். அதுபோல தமிழ்துறை கொங்குநாடு கலை அறிவியல் துறையினுடைய இணை பேராசிரியராக இந்த கல்லூரியினுடைய எப்பொழுதும் மணிமேகலை இந்த கல்லூரியிலே படிக்கின்ற போது வழிபாட்டு பாடல்கள், திருமுறை பாடல்கள் வழியாக சொர்ணா சோமசுந்தரம் அம்மா அவர்களுடைய வழியாக அவர்கள் இங்கு இசைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய பேராசிரியர் அவர்கள் இங்கு வருகை வந்திருக்கின்றார்கள். புதிய அமர்வுக்கு எழுந்தருளி இருக்கின்ற சன்னிதானங்களை வணங்கி மகிழ்கின்றோம். அதுபோல பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரியிலிருந்து தமிழ்துறை உதவி பேராசிரியர் ராஜேந்திரன் அண்ணா அவர்கள் வருகை வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அருமையான முறையில் இங்கு தொல்லியல் பொருள்களை காட்சிப்படுத்தியிருந்தது, சிறப்பான முறையில் அமைந்திருந்தது. அவர்களை வரவேற்கிறோம். அதுபோல அரசு கலைக்கல்லூரியினுடைய பேராசிரியராக திகழ்கின்ற ரவிக்குமார் அண்ணா அவர்கள் வருகை வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சிந்தனைகளையும் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். இந்த கல்லூரியினுடைய அன்பு மாணவராக
தற்போது யுவபாரதி பள்ளியினுடைய சங்கர் அவர்கள் வருகை இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் தற்போது கிழக்கு பதிப்பகத்தின் வழியாக மண்ணின் மைந்தர்கள் என்கின்ற அரிய நூலை வழங்கி இருக்கின்றார்கள். தொல்லியலிலே ஆர்வம் கொண்டு பல இடங்களுக்கு சென்று வருகின்ற சங்கர் அவர்கள் இன்று வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்று இத்தகைய பெருமைக்குரிய தன்மையினுடைய நிறைவு கருத்துரையை பேராசிரியர் கருணானந்தம் ஐயா அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். மீண்டும் அவர்களுடைய கருத்துரையை கேட்டுக்கொள்வதிலே ஒரு அறிவாண்மை மிகுந்த ஒரு பேரன்பு ஏற்படுகிறது. இத்தகைய ஐயா அவர்களுக்கு வணக்கம் கூறி நம்முடைய சன்னிதானங்கள் மதிய அமர்வுக்கு உண்டான பெருமக்களை வாழ்த்தி நினைவு பரிசினை வழங்க அவர்களை வேண்டுகின்றோம். நடுவராக அமைந்திருக்கின்ற சிஆர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி வாழ்த்தி அருளுகின்றார்கள். சித்தூர் அரசினர் கல்லூரியினுடைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் முத்துலட்சுமி அக்கா அவர்களுக்கு நினைவு பரிசு. அரசு கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் சேனாவரியன் அண்ணா அவர்களுக்கு சிறப்பு. தொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் மணிமேகலை அவர்கள் சிறப்பு பெற்று மகிழ்கின்றார்கள். பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ராஜேந்திரன் அவர்கள் நினைவு பரிசினை பெற்று மகிழ்கின்றார்கள். அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ரவிக்குமார் அவர்கள் நினைவு பரிசினை பெற்று மகிழ்கின்றார்கள். யுவபாரதி மையப்பள்ளியினுடைய தமிழாசிரியர் முனைவர் சங்கர் அவர்கள் நினைவு பரிசினை பெற்று மகிழ்கின்றார்கள். இந்த மதிய அரங்கினை மரபாக இதை ஏற்று நடத்துகின்ற சிஆர் அவர்கள் இளங்கோவன் ஐயா அவர்களுடைய கரங்களிலே ஒப்படைவு செய்து நகருகின்றோம். அனைவருக்கும் வணக்கம்.